ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஒரு வைரல் பிளாகை வந்து நம்ம ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணலான்றதை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் கிரியேட் பண்ண ஒரு வைரல் பிளாக் யூஸிங் ChatGPT. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கூகுள் சர்ச் கன்சோலில் வந்து ஷோ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பாண்டிச்சேரி இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் ப்ளஸ் கிளிக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதில் நான் என்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை நான் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் வாங்க. ஓகே, இதுதான் நான் யூஸ் பண்ணேன் ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் டு ரைட் எனி ஆர்டிக்கல். மொத்தமாகவே நம்ம வந்து ப்ராம்ப்ட்ஸ் நம்பியே வந்து ஒரு ஃபுல் ஆர்டிக்கலை வந்து எழுதிட முடியாது. நம்மளோட இன்புட்ஸும் தேவை. நம்மளோட இன்புட்ஸை வந்து நான் ப்ராம்ப்டில் வந்து கடைசியில் வந்து கொடுப்பேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்ட்ஸில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை டு சவுண்ட் லைக் ஏ ஹியூமன் ரைட்டர், ரைட் ஃபார் ஏ பிளாக், ரைட்டிங் இன் ஏ ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்து நீ வந்து பிளாக் எழுது. நீ வந்து ஒரு ஏஐ மாதிரி தெரியக்கூடாது. ஏன்னா ஏஐ மாதிரி நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து எழுதுனா அது வந்து கூகுள் வந்து ஆட்சன்ஸில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஏஐ மாதிரி சவுண்ட் பண்ணி எழுதக்கூடாது. நம்ம ஒரு ஹியூமன் மாதிரி சவுண்ட் பண்ணி எழுதணும். அதை தான் வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை டு சவுண்ட் யூனிக் அண்டு ரைட் இன் அன் அன்பிரடிக்டபிள் ஃபேஷன் தட் டசன்ட் சவுண்ட் லைக் ரிட்டன் பை ஏஐ. அதுதான் இதுக்கும் அதான் மீனிங்கு. அன்பிரடிக்டபிள் ஃபேஷனில் எழுது, ஏஐ மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எழுதாத அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பர்சனலைஸ் த கண்டென்ட். ஓகேவா, பர்சனலைஸாக எழுது. லைக் ஐ, மை, விலாம் யூஸ் பண்ணி எழுது. ஆக்டிவ் வாய்ஸில் எழுது, நாட் பேசிவ் வாய்ஸில் எழுதாத. ஷேர் பர்சனல் இன்சைட்ஸ். பர்சனல் இன்சைட்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு ஹியூமன் மாதிரி சவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஏஐ வந்து பர்சனல் இன்சைட்ஸ்லாம் வந்து கொடுக்காது, ஃபாலோ பண்ணாது. நீங்கள் அதனால் இந்த ப்ராம்ப்ட் முக்கியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போதும் ஏஐ இல்லாமல் ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு ஹியூமன் எழுதுன மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து தோணும். நெக்ஸ்ட் வந்து எடிட் புவர் ஏஐ ரைட்டிங். ஓகேவா, ரீப்ளேஸ் ஓவர் யூஸ்டு ஜார்கன்ஸ். ஒரே விஷயத்த மறுபடியும் யூஸ் பண்ண தேவையில்ல. இன்க்ளூட் பஸ்டினஸ். ஓகேவா, யூஸ் ஷார்ட் அண்ட் லாங் சென்டென்சஸ். ஏன்னா ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு 10 வேர்ட்ஸ் வச்சு ரெகுலராக அதே மாதிரி 10 வேர்ட்ஸ் வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்களே ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி இது தெரிஞ்சிடும். ஏன்னா ஏஐ வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹியூமன்ஸ்லாம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் வந்து ஒரு பஸ்டினஸ் இருக்கும். ஷார்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு பெரிய பேரா வரும், திடீர்னு ஒரு சின்ன பேரா வரும். நான் ஏஐ எழுதும் போது பார்த்தீங்கன்னா எல்லா பேராவும் ஒரே அளவுக்கு ஒரே சைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதாத, எனக்கு பஸ்டினஸ் வந்து ஆட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ராம்ப்ட். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் செக் பண்ண ஏஐ ரைட்டிங்கில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேக் த கண்டென்ட் ரிலேட்டபிள் அண்ட் ஆட் எம்பத்தி வந்து ஆட் பண்ணு. ஏன்னா ஏஐ எழுதும் போது எம்பத்தி வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ அதை நம்ம ஹியூமன் எழுதுகிற மாதிரி எம்பத்தியை வந்து ஆட் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைட் லைக் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு ஏ ஃப்ரெண்ட். ஓகேவா, ஃப்ரெண்டுக்கு நம்ம பேசுகிற மாதிரி எழுதுனா ரீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஹெட்டிங்கை வந்து இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஹெட்டிங் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆர்டிகளோட ஹெட்டிங்கை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ் கீவேர்ட், செகண்டரி ஃபோக்கஸ் கீவேர்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ப்ரைமரி ஃபோக்கஸ் கீவேர்ட்னா நம்ம பிளாகில் வந்து நம்ம பிளாகோட முக்கியமான கீவேர்டு என்ன, அந்த கீவேர்டை எடுத்து இந்த ப்ரைமரி ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்கள் கீவேர்டை வந்து போட்டுருங்க. அதே மாதிரி செகண்டரி ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன, இப்போ உங்கள் பிளாக்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற கீவேர்டை ப்ரைமரி ஃபோக்கஸ் கீவேர்டாகவும், இப்போ அதை டிபெண்ட் பண்ணி இருக்க இன்னொரு கீவேர்டை செகண்டரி ஃபோக்கஸ் கீவேர்டாகவும் நீங்கள் இந்த 2 இடத்துலையும் போட்டுருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட் ஷுட் அப்பியர் இன் த பிகினிங் ஆஃப் த ஆர்டிகல் 2 or more டைம்ஸ். எப்பயுமே ஒரு ஆர்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் ஆர்டிகல் வச்சுக்கோங்க. இதோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து 2 டைம்ஸ், மினிமம் 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் அது கண்டிப்பாக வரணும். அப்போ தான் வந்து எஸ்சிஓ வந்து ஆட் ஆகும் உங்கள் பிளாக் ஆர்டிக்கலுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஏ டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஃபார் த ஆர்டிகல். ஒரு பிளாக் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் இந்த பிளாக்ல ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு யூஸராக இந்த ஆர்டிக்கல் வந்து படிக்க வரும்போது, இப்போ இவங்களுக்கு இந்த செக்ஷன் மட்டும் தான் வேணும், இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃப்ரம் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இது மட்டும் தான் வேணும்னா அவங்க அதை கிளிக் பண்ணி ஈஸியாக நேவிகேட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த செக்ஷன் மட்டும். அதனால் நம்மளுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் அதையும் வந்து இங்கே கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் த ஆர்டிகல் ஷுட் சாட்டிஸ்ஃபை தி சர்ச் இன்டென்ட் இன் த பிகினிங் இட் செல்ஃப். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு யூசர் வந்து எதனால் இந்த ஆர்டிக்கிளை வந்து சர்ச் பண்ணி வராரோ அவரை வந்து முதல்ல வந்து சின்ன ஹூக் மாதிரி வச்சு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏஐக்களை சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்க சர்ச் இன்டென்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல் ஷுட் பி மினிமம் 1000 வேர்ட்ஸ். ஏன்னா ஒரு மினிமமாக ஒரு 1000 வேர்ட்ஸ் வச்சு எழுதினா தான் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி நிறைய சிமிலர் ஆர்டிகல்ஸ் எழுதும் போது தான் உங்களுக்கு வியூவர்ஸோட ரீட் டைமும் அதிகமாகும், ஆட்சன்ஸ் அப்ரூவலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஆட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வென் எவர் பாசிபிள். ஏன்னா இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இப்போ இந்த மாதிரி இது கிளிக் பண்ணால் அந்த செக்ஷனுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நிறைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணணும் வெப்சைட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிச்சாவரம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்ல, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த பிச்சாவரம் விக்கிபீடியா பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் லிங்க்ஸ்னால் என்னென்னா, இப்போ கீழே வந்து நான் இப்போ என்னுடைய வெப்சைட்டில் இருக்க அதர் ஆர்டிகல்ஸை வந்து லிங்க் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரடைஸ் பீச்சை நான் கிளிக் பண்ணேன்னா இதே வெப்சைட்குள்ளே இருக்க அந்த இன்னொரு பிளாக் வந்து அது வந்து நேவிகேட் ஆகும். இது வந்து இன்டர்னல் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக் வந்து இந்த மாதிரி இன்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம பிளாக் வந்து எஸ்இஓ ஆகும். ஓகே. ஆட் த பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கஸ் கீ இந்த சப்ஹெட்டிங் வென்எவர் பாசிபிள். சப்ஹெட்டிங்னா இந்த மாதிரி இப்போ இந்த சப்ஹெட்டிங் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அண்ட் பாண்டிச்சேரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த மாதிரி சப்ஹெட்டிங்ஸில் வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸ் கீவேர்டு அண்ட் செகண்டரி கீவேர்டை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்இஓ ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் பாசிபிள் யூஸ் எ நம்பர் இந்த ஆர்டிகல் டைட்டில் அண்ட் ஆட் ஏ எமோஷன் டு த டைட்டில் ஆஃப் த ஆர்டிகல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இருந்துச்சுன்னா நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இந்த நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணல, எமோஷனும் அவ்வளோ யூஸ் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 ஃபேக்ட்ஸ் ஆன் பாண்டிச்சேரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மோஸ்ட்டாக வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்க பிளாக் டைட்டில்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் எமோஷன்ஸ் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ஆர்டிக்கலுக்கு ஆட் பண்ணலாம், நம்ம ஃபார் மை அதர் ஆர்டிகல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய ஆர்டிக்கலில். அது நல்லா ஒர்க்கும் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹைலைட் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இந்த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போல்ட் பண்ணியிருக்கிறது தெரியும். நீங்கள் கலர்ஸும் ஆட் பண்ணி ஹைலைட் பண்ணலாம். ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் டு கிரியேட் த பிளாக். இப்போ நீங்கள் ஏஐ வந்து நார்மலாக நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கலன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸு, கொஞ்சம் அதிக ஃபெமிலியர் இல்லாத வேர்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறோம் பிளாகை. ஸோ அது நம்ம ரீடர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெக்காபுலரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத போது படிக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்கள் ரீடபிலிட்டி, உங்கள் பிளாக் வந்து ரீடபிலிட்டி வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் த பிரைமரி அண்ட் செகண்டரி கீவேர்ட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் டைம் அட்லீஸ்ட் 10 times இந்த ஆர்டிகல் வென் எவர் பாசிபிள். ஸோ இது ரொம்ப முக்கியம். உங்கள் கீவேர்ட்ஸ் அந்த செகண்டரி கீவேர்ட்ஸ் எவ்வளோ வாட்டி உங்கள் பிளாகில் வந்து அப்பியர் ஆகுதோ அந்த கீவேர்டு எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பிளாக் வந்து எஸ்இஓ ஆகும். இது ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து ரொம்ப வந்து இந்த கீவேர்டு அண்ட் செகண்டரி கீவேர்டை திணிக்க பார்க்காதீங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மீனிங்ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிளாக் எஸ்இஓ ஆகும். நெக்ஸ்ட்டு யூஸ் எமோஜிஸ் வென் எவர் நெசசரி. ஸோ எமோஜிஸ் வந்து நீங்கள் டைட்டில்ஸு இல்லை ஒரு எமோஷனை வந்து சொல்லும் போது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு எமோஜி, ரிலேட்டட் எமோஜி வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க. ஸோ ஃபைனல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஒரு பிளாகை வந்து நான் ஏஐ மட்டும் டிபெண்ட் பண்ணி பண்ணக்கூடாது. உங்களுக்கும் நிறைய இன்புட்ஸ் வந்து தெரியணும். இப்போ நான் இந்த பிளாக் எழுதியிருக்கேன்னா நான் இந்த இடத்துக்கு போய் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்கும், இதோட என்ட்ரி ஃபீஸ் என்ன, என்ன டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னோட இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கீழே இந்த இடத்துல கொடுத்துருவேன். பிலோ இஸ் சம் ஆஃப் த இன்புட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் திஸ் பிளாக்னு சொல்லிட்டு அந்த இன்புட்ஸ்லாம் நான் கொடுக்கும்போது தான் அந்த இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் மேலே கொடுத்துருக்கேன் இந்த ஃபில்டர்ஸும் எடுத்துக்கிட்டு அந்த ஏஐ வந்து ஒரு பர்ஃபெக்டான எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் ஏஐ டிபெண்ட் பண்ணியிருக்காதுங்க. உங்களோட இன்புட்ஸ் எவ்வளோ தர முடியுமோ தாங்க. அப்போ தான் வந்து உங்களோட பிளாக் வந்து அதிக வைரல் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.